ஒரு 9 தாரை இருக்குது சரியா, 9 விதமாக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த 9 ரிப்பீட் ஆகிட்டே வரும். 9, 18, 27 ரிப்பீட் ஆகிட்டே வரும். அதில் என்ன சொல்லுவாங்க, ஜென்ம தாரை, விபத்து தாரை, மைத்ரேய தாரை, சம்பத்து தாரை, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஜென்ம தாரைனா என்னோட தாரை, சம்பத்து தாரைனா யார் கூட போனால் எனக்கு காசு வரும், விபத்து தாரைன்றது யார் கூட போனால் எனக்கு சண்டை வரும், எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும், மைத்ரேய தாரை யார் எனக்கு நல்லா ஃப்ரெண்ட் ஆவாங்க. இதை கல்யாணத்தில் என்ன பார்ப்பாங்கன்னா, இப்போ சொல்லுவாங்க எனக்கு நல்ல வசதியான பொண்ணாக வேணும் அப்படின்வாங்க. அப்போ சம்பத்து தாரை. அப்போ என்னோட இதுலேருந்து 2வது நட்சத்திரம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அஸ்வினி அப்படின்னா, பரணி பொண்ணை கட்டினா இல்லை பரணி பையனை கட்டினா எனக்கு சம்பத்து வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், அது அப்படி தான் வரும், அந்த சொத்தோடு அப்படி தான் அமையும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து எனக்கு நல்ல வசதி இருக்குது ஆனால் வீட்டில் சந்தோஷமே இல்லை, அவங்க தாத்தா பாட்டி பார்த்தா பிரிஞ்சிருப்பாங்க, அப்பா அம்மா ஒரு இடத்துல இருப்பாங்க, பையன் வேறு இடத்துல இருப்பான், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான நேச்சராக வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா 8 உங்களுடைய நட்சத்திரத்துலேருந்து 8வது நட்சத்திரக்காரங்களை வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணால், சில பேர் சொல்லுவாங்கள்ல இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாலியாக இருக்காங்கன்னு, அதெல்லாம் அப்படி தான். அவங்க நான் என் வேலைலாம் அதுதான். போனேன்னா உங்கள் ஜாதகம் மட்டும் கொஞ்சம் கொடுக்கல, போட்டு பார்த்து கம்பேரிசன் பார்ப்போம், இது ஒர்க் ஆகுதான்னு பார்த்தா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். 8, 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக வருவாங்க. இதை வந்து இது எல்லாருமே கல்யாணத்துக்கு மட்டும் வரும், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு என்னை ஏமாற்றிட்டான், எனக்கு யாருன்னு கண்டுபிடிக்க தெரியலனா உங்கள் தாரிலேருந்து 8வது தாரையோ 9வது தாரையோ பார்ட்னராக எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்லியாக இருப்பான், பிஸ்னஸே நஷ்டம் ஆனாலும் ஃப்ரெண்டாகவே இருப்பான். சரிங்களா? இப்போ எனக்கு இன்வெஸ்டர் எனக்கு வேணும் அப்படின்னா உங்கள்லேருந்து அடுத்த தாரை எடுங்க. அந்த தாரை எடுக்கும்போது 2வது தாரை எடுக்கும்போது அவன் வரவன் வந்து காசோடு வருவான். டே நான் எனக்கு என்னால் பார்த்துக்க முடியாதா, காசு தரண்டா நீ பார்த்துக்கூட பிஸ்னஸ் பண்ணுவான். அதெல்லாம் அப்படி அமையும். அதனால் தினமுமே அந்த மாதிரி நீங்கள் ஒரு தாரை வச்சு போட்டிங்கன்னா பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஓகேவா? இதுலேயும் என்னென்னா இப்போ நான் வந்து ஒரு 27 புக்கே எழுதிட்டேன், ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு புக்கு எழுதிட்டேன். அதில் வந்து நான் ஒரு டேபிளில் காலம் மாதிரியே போட்டு தந்துடுவேன் 27 நாளுக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் காலையில் எழுந்தீங்கன்னா இந்த நாள் எனக்கு எப்படி இருக்க போகுது, அடுத்த நாள் எப்படி இருக்க போகுது. இப்போ என்கிட்ட தான் இப்போ பிஸ்னஸ் மேன்னா சொல்லுவாங்க, எனக்கு வந்து பிஸ்னஸ் டீல் வருது சார், என்றைக்கு அந்த மீட்டிங்கை நான் பேசணும். இப்போ இந்த கொங்கு மண்டலத்துலேருந்துலாம் எனக்கு நிறைய வரும், இந்த மில் கம்பெனிஸ்லாம் வரும், அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஃபாரின்லேருந்து கிளைண்ட் வராங்க, என்றைக்கு மீட்டிங் வைக்கட்டும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்குலாம் இது கொடுத்துருவேன். இது வந்து ஒரு பார்ட், இதை தாண்டி பஞ்சபக்ஷி அது இது நிறைய இருக்குது, பட் இந்த ஒரு காம்பினேஷன் கொடுத்துருவேன். அதில் உங்களுக்கு வந்து அந்த சம்பத்து தாரை என்றைக்கோ அன்றைக்கி மீட்டிங் கிளைண்ட் மீட்டிங் வச்சிங்கன்னா காசு வரும்.